ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டெனோஃபோவிர் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து குரோனிக் ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் அளவை குறைக்க உதவுது. அதே போல் HIV சிகிச்சைக்கு முக்கிய பங்கு வகிக்குது. கல்லீரலில் ஏற்படக்கூடிய அழற்சியை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. நீண்ட கால கல்லீரல்ல சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. HIV பரவாமல் அதனுடைய ஆபத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுத்தப்படுது. HIV இன்ஃபெக்ஷன் மற்றும் HIV தடுப்புகளில் இந்த மருந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நியூக்ளியோடைடு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இனிபிட்டர் ஆகும். இது வைரஸ் தன்னுடைய மரபணு DNA உருவாக்குவதை அந்த செயல்முறையை தடுக்குது. ஸோ இதனால புதிய வைரஸ்கள் உருவாகிறது குறைகிறது. அதே போல உடல்ல இருக்கக்கூடிய வைரஸினுடைய அளவு, வைரல் லோட் குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. இது ஒரு NRTI இனிபிட்டர். ஸோ இந்த இனிபிட் பண்றதுனால புதிய வைரஸ் உருவாவதை இந்த மருந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து உங்களுடைய வைரஸுடைய லோடுக்கு ஏற்ப, உங்க டாக்டருடைய அட்வைஸ்க்கு ஏற்ப டெய்லி ஒரு முறை எடுத்துக்கணும். இது டெனோஃபோவிர் டிஸ்ப்ராக்சிமல் ஃபியூமரேட் இல்லைனா டெனோஃபோவிர் அலஃபினாமைடு ஃபியூமரேட். இது 2 வகை இருக்கு. இதுல உங்க நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்து பயன்படும். இந்த மருந்து உணவுடன் இல்லைனா உணவு இல்லாமலும் எடுத்துக்கலாம். தினமும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்தை எடுத்துக்க உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும், நீங்களும் எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, லிவர் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, ஆஸ்டியோபோரோசிஸ், HIV அல்லது ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் மற்ற நோய்களுக்கு வேறு ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மருந்தை நீங்களாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வயிற்றுப்போக்கு, தலைவலி, சோர்வு, தலைச்சுற்றல் இவையெல்லாம் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். சிவியரான இல்ல நீண்ட காலம் நீங்க இந்த மருந்து எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்னி ஃபங்க்ஷன்ல பாதிப்பு ஏற்படுவது, எலும்பினுடைய அடர்த்தி குறைந்து போதல், போன் டென்சிட்டி குறைஞ்சு போகும், பாஸ்பேட் அளவு குறைஞ்சு போகும். ஸோ இவையெல்லாம் தான் இந்த மருந்துடைய முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ். அடுத்து ஆபத்தான சைடு எஃபெக்ட்ஸ், சிவியர் சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான லிவர் ப்ராப்ளம், கடுமையான அலர்ஜி, அதிகப்படியான அமிலம் சுரக்கிறது, அதிக சோர்வு, மூச்சு திணறல், மஞ்சள் காமாலை, எலும்பு வலி, சிறுநீரத்தினுடைய அளவு குறைஞ்சி போதல், யூரினுடைய அளவு குறையுதல். இவையெல்லாம் தான் இந்த மருந்துடைய சிவியரான பக்க விளைவுகள். இவை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த மருந்து ஒரு ஆன்டி வைரல் மருந்து. இது உங்கள் HIV நோய் தொற்றுகளை கண்ட்ரோல் பண்ண மற்றும் வைரஸினுடைய அளவை குறைக்கவும் பயன்படுத்தப்படுது. இந்த வீடியோ போல் உங்களுக்கும் வேறு ஏதாவது மருந்தினுடைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.